நான் ரவா கேசரி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் முதல்ல உங்களுக்கு காட்டிடுறேன். 1 கப் ரவை, 3/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கேசரி கலர் பவுடர், கொஞ்சம் தேவையான அளவு, ஒரு பிஞ்ச் சால்ட்டு, நெய் தேவையான அளவு, எண்ணெயும் நான் கொஞ்சம் சேர்த்துப்பேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ நான் 1 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறதுனால ஒரு 2.5 கப்பு தண்ணி பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பக்கத்துலேயே. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஏலக்காய், முந்திரி சேர்த்துக்குவேன். லைட் ப்ரௌன் வந்தோன்னு கூட திராட்சையும் சேர்த்துக்கணும். ஆக்சுவலாக இந்த ரெசிபி நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய பெரிய சிஸ்டர் வீட்டோட கிரகப்பிரவேசம் போயிருந்தப்போ அவங்க சிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சது. அன்னையிலேருந்து அவங்களோட ரெசிபி தான் நான் ஃபாலோ பண்ணுறது. தேங்க்யூ ஜெஸ்ஸி. அடுத்தது இதுலேயே ரவை சேர்த்துக்கிறேன். ரவை கொஞ்சம் லைட் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வறுக்கணும். இப்போ இதுலேயே அந்த சர்க்கரையும் சேர்த்துக்கணும். இந்த கலர் பவுடரையும் உப்பையும் நான் பாயில் பண்ணுற வாட்டர்லேயே சேர்த்துக்கிறேன். அப்படின்னா தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும். நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் நல்லா வெந்தாச்சு. பாருங்கள் டேஸ்டான நல்ல சாஃப்ட் கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.